Hello friends, welcome to Move from 0 to 100 Max channel. நம்ம motto, love to learn Max. Arise, awake, not stop till our goal is reached. இந்த விவேகானந்த தாட்டோட இன்னைக்கு கிளாஸ் பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் 3D shapes. அதில் இன்னைக்கு ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது 2 shapes, cube and cuboid. ஸோ பார்ட் 1. 3D ஷேப்போட டெஃபினேஷன் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். நம்ம 2Dக்கு இட் ஹேஸ் லென்த் அண்ட் பிரெத்ன்னு பார்த்தோம். இங்கே நமக்கு இட் ஹேஸ் லென்த், பிரெத் அண்ட் ஹைட். அதே மாதிரி திக்னஸ். எக்ஸ்ட்ராவாக 3Dக்கும் 2Dக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 2Dக்கு திக்னஸ் இருக்காது, 3Dக்கு திக்னஸ் இருக்கும். நான் ஏரியா அண்ட் பெரிமீட்டரோட டெஃபினேஷன் ஏற்கனவே பார்த்துருக்கோம். இப்போ வால்யூமோடது பார்க்கலாம். வால்யூம்னா அமௌண்ட் ஆஃப் ஸ்பேஸ் ஆக்குபைட் பை அன் ஆப்ஜெக்ட். இப்போ அமௌண்ட் ஆஃப் ஸ்பேஸ் ஆக்குபைட் பை அன் ஆப்ஜெக்ட்னா என்ன மீனிங் பார்த்தோன்னா, ஒரு வாட்டர் பாட்டிலில் வாட்டர் இருக்குது அப்படின்னா ஒரு ஃபுல் வாட்டர் பாட்டிலில் ஹாஃப் போர்ஷன் தான் வாட்டர் ஃபில்லாக இருக்குன்னா அந்த ஹாஃப் போர்ஷன் தான் அந்த வால்யூம் ஆஃப் அ வாட்டர் பாட்டில். ஸோ அமௌண்ட் ஆஃப் ஸ்பேஸ் ஆக்குபைட் பை அன் ஆப்ஜெக்ட்னா வால்யூம்னு சொல்லுவோம் நம்ம. ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட் இதில் க்யூப் ஷேப் பார்க்கலாம் 3D ஷேப்ஸில். ஸோ க்யூப்னா ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கும், 6 ஃபேஸஸ் இருக்கும். ஸோ எக்ஸாம்பிள்ஸ்ன்னு பார்த்தோம்னா இதுக்கு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் டைஸ், ஐஸ் க்யூப்ஸ், ரூபிக்ஸ் க்யூப்ஸ். ஸோ இப்போ டைஸ் வந்து நம்ம நார்மலாக விளையாடுறதுக்கு யூஸ் பண்ணுறது, ஐஸ் க்யூப்ஸ் க்யூப் ஷேப்பில் தான் இருக்கும், தென் ரூபிக்ஸ் க்யூப்ஸும் விளையாடுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான். ஸோ இப்போ இதில் எல்லா சைடுமே ஈக்குவலாக இருக்கும். ஏ ஏ ஏ லென்த், பிரெத், ஹைட். ஏன்னா இது ஸ்கொயர்ன்றதால எல்லா சைடுமே நமக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ இப்போ இதோட வேர்டிசஸ்னால் வேர்டெக்ஸோட ப்ளூரல் ஃபார்ம் தான் வேர்டிசஸ். ஸோ இப்போ இதில் 8 வேர்டிசஸ் இருக்கும். ஸோ 1 2 3 4 5 6 7 8. ஸோ டோட்டலாக 8 வேர்டிசஸ். இந்த டாட் தான் வேர்டிசஸ், கார்னர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ 8 வேர்டிசஸ் இருக்கும். ஃபேஸஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 6 ஃபேஸஸ். 6 ஃபேஸஸ்னால் டாப், பாட்டம், தென் ஃப்ரண்ட் சைட், பேக் சைட், தென் லெஃப்ட் அண்ட் ரைட் சைட்ஸ். ஸோ டோட்டலாக 6 சைட்ஸ் இருக்கும். டாப்பு, பாட்டம், ஃப்ரண்ட் சைட், பேக் சைட், தென் லெஃப்ட் அண்ட் ரைட் சைட்ஸ். ஸோ டோட்டலாக 6 ஃபேஸஸ். எட்ஜஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 12 எட்ஜஸ். 12 எட்ஜஸ்ன்றது 1 2 3 4, தென் 1 2 3 4, தென் 1 2 3 4. ஸோ டோட்டலாக 4 3s are 12. ஸோ டோட்டல் எட்ஜஸ் வந்து 12. எட்ஜஸ்னால் லைன் செக்மெண்ட் பார்த்தோம். ஸோ டோட்டலாக 12 எட்ஜஸ் இருக்கும். ஸோ க்யூபோட வேர்டிசஸ்ன்னு பார்த்தோன்னா 8 இருக்கும், ஃபேஸஸ் வந்து 6, எட்ஜஸ் வந்து 12. வேர்டிசஸ்னால் இந்த கார்னர்ஸ், இந்த டாட் வச்சுருக்க தான் கார்னர்ஸ். மேலே 4 கீழே 4, டோட்டலாக 8. ஃபேஸஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட், பேக் சைட், தென் லெஃப்ட் அண்ட் ரைட், டாப் அண்ட் பாட்டம் போர்ஷன். தென் எட்ஜஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 12 எட்ஜஸ். மேலே இருக்க 4, தென் சைடில் இருக்க 4, தென் கீழே இருக்க 4. ஸோ டோட்டலாக 12 வரும். ஸோ இப்போ இதில் நம்ம பார்க்க போகிற ஃபார்முலா பார்த்திங்கன்னா LSA ஆஃப் அ க்யூப், TSA ஆஃப் அ க்யூப் அண்ட் வால்யூம் ஆஃப் அ க்யூப். LSAவோட ஃபுல் ஃபார்ம்னு பார்த்திங்கன்னா லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா அண்ட் TSAவோட ஃபுல் ஃபார்ம் பார்த்தோன்னா டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியாவுக்கும் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவுக்கும் என்ன டிஃப்ரென்ஸுன்றது ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியான்றது இந்த சைட் வியூ கவர் ஆகிறது தான் லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா. ஸோ 1 2 3 4 இந்த 4 சைட்ஸும் கவர் ஆகிறது தான் லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா. டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவோட மீனிங் டாப் அண்ட் பாட்டம் போர்ஷன்ஸ் இன்க்ளூட் ஆகும். ஸோ அதுதான் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. ஸோ லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா ஒன்லி த அவுட்டர் கவர்ட், அந்த கவர் ஆகிற போர்ஷன் தான் லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா. டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஃபுல்லாக டாப் அண்ட் பாட்டமும் கவர் ஆகிறது தான் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. ஸோ இப்போ LSA ஆஃப் எ க்யூப்னு பார்த்தோன்னா நமக்கு 4 சைட்ஸ் கவர் ஆகும். ஸோ 4 × A², 4 × A தான் அதோட மீனிங். ஸோ 4A² ஸ்கொயர் யூனிட்ஸ் தான் LSA ஆஃப் அ க்யூப். தென் நெக்ஸ்ட் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியான்னு பார்த்தீங்கன்னா டாப்பும் பாட்டமும் கவர் ஆகும் நமக்கு. அப்போ டோட்டலாக 6 ஃபேஸஸ்ன்னு பார்த்தோம். ஸோ 6 × A², 6 × A ஸ்கொயர் யூனிட்ஸ். ஏரியாவுக்கு எப்போவுமே ஸ்கொயர் யூனிட்ஸில் தான் ரெப்ரசென்ட் பண்ணுவோம். அடுத்தது வால்யூம்ன்றது இப்போ தான் டெஃபினிஷன் பார்த்தோம், ஸ்பேஸ் ஆக்குபைட் பை அன் ஆப்ஜெக்ட்னு. இப்போ வால்யூம் ஆஃப் அ க்யூப் ஃபார்மில் பார்த்தீங்கன்னா A × A. ஸோ A³ cubic units, A × Aனா A³ cubic units. ஸோ இப்போ இதில் லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் அ க்யூப்னா 4A² ஸ்கொயர் யூனிட்ஸ், அதுதான் ஃபார்முலா. டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியானா 6A² ஸ்கொயர் யூனிட்ஸ். வால்யூம் ஆஃப் அ க்யூப்னா A³ cubic units. LSAன்றது லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியாவை ரெப்ரசென்ட் பண்ணும். TSAன்றது டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. தென் எப்படி இந்த க்யூபை ட்ரா பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். இப்போ ஒரு ஸ்கொயர் அண்ட் அனதர் ஸ்கொயர் இந்த மாதிரி ட்ரா பண்ணிவிட்டு இந்த எட்ஜஸை நம்ம வந்து லைனால் ஜாயின் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 2 எட்ஜஸையும் இப்படி லைனால் ஜாயின் பண்ணோன்னா நமக்கு க்யூப் ஃபார்ம் கிடச்சிரும். ஸோ இதை ஜாயின் பண்ணணும். தென் அகெயின் இந்த எட்ஜ், தென் அகெயின் இந்த எட்ஜ்.
ஸோ இவ்வளோ தான். க்யூப் ட்ரா பண்ணுறது ரொம்ப ஈஸி. நம்ம 2 ஸ்கொயர் வரைஞ்சிட்டு அந்த எட்ஜஸ் எப்படி ஜாயின் பண்ணோம்னா நமக்கு கிடச்சிருக்க ஃபிகர் வந்து க்யூப் ஃபிகர். நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது க்யூபாய்ட். க்யூபாய்ட் பார்த்திங்கன்னா ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்கும். ஸோ 2 ரெக்டாங்கிள் வரைஞ்சிட்டு அதை நம்ம இதே மாதிரி எட்ஜஸில் ஜாயின் பண்ணோன்னா நமக்கு கிடைக்கிற ஷேப் வந்து க்யூபாய்ட். ஸோ ரெக்டாங்கிளுக்கு நமக்கு தெரியும் ஆப்போசிட் சைட்ஸ் ஈக்குவலாக இருக்கும். ஸோ இதில் இதை வந்து எல்ன்னு ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கோம். இந்த போர்ஷன் பி பிரெத், தென் இது வந்து ஹெச் ஹைட். ஸோ இது ரெப்ரசென்ட் ஆகிறது வந்து லென்த், பிரெத், ஹைட். ஸோ இதுலேயும் நம்ம வேர்டிசஸ்ன்னு பார்த்தோன்னா மேலே இருக்க 4 1 2 3 4, தென் கீழே இருக்க 4 1 2 3 4. ஸோ டோட்டலாக நமக்கு 8 வேர்டிசஸ். அடுத்தது ஃபேஸஸ் பார்த்தோன்னா அதே சேம் தான். ஃப்ரண்ட் அண்ட் பேக், டாப் அண்ட் பாட்டம் ஆஸ் வெல் அஸ் லெஃப்ட் அண்ட் ரைட் சைட்ஸ். எட்ஜஸ்ன்னு பார்த்தோன்னா அதே மாதிரி நமக்கு 12. ஸோ மேலே 4, இந்த சைடில் 4, தென் கீழே 4 வரும். ஸோ க்யூபுக்கும் க்யூபாய்டுக்கும் வேர்டிசஸ், ஃபேஸஸ், எட்ஜஸ் எல்லாமே சேம் தான். ஏன்னா டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது ஃபுல்லாக 6 ஸ்கொயர்ஸில் ஃபார்ம் ஆனால் அது க்யூபு, ரெக்டாங்கிள்ஸில் ஃபார்ம் ஆச்சுன்னா அது வந்து க்யூபாய்டுன்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இதுக்கு எல்எஸ்ஏ ஃபார்ம்லாம் பார்ப்போம். எல்எஸ்ஏ ஆஃப் அ க்யூபாய்டுன்னு பார்த்தோன்னா 2 × L + B × H ஸ்கொயர் யூனிட்ஸ். ஸோ வெறும் எல்எஸ்ஏ அகெயின் அந்த சைட் போர்ஷன் கவர் ஆகிறது தான் எல்எஸ்ஏ. ஸோ எல்எஸ்ஏ ஆஃப் அ க்யூபாய்டு ஃபார்ம்ல 2 × L + B × H ஸ்கொயர் யூனிட்ஸ். அண்ட் TSA ஆஃப் அ க்யூபாய்டுன்னு பார்த்தோன்னா இன்க்ளூடிங் டாப் அண்ட் பாட்டம் போர்ஷன். ஸோ 2 × LB + BH + HL இல்லைனா LH எப்படி வேணாலும் சொல்லலாம். ஸோ 2 × LB + BH + HL ஸ்கொயர் யூனிட்ஸ். ஸோ LSA ஆஃப் அ க்யூபாய்டுன்னு பார்த்தோன்னா வெறும் 2 × L + B × H இல்லை 2H × L + Bன்னு சொல்லலாம். எது ஈஸியாக இருக்கோ அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ LSA ஆஃப் அ க்யூபாய்டுனா 2 × L + B × H ஸ்கொயர் யூனிட்ஸ். தென் TSA ஆஃப் அ க்யூபாய்டுனா 2 × LB + BH + HL ஸ்கொயர் யூனிட்ஸ். இப்போ வால்யூம் ஆஃப் அ க்யூபாய்டுன்னு பார்த்தோன்னா இங்கே LBH இருக்கிறதால L × B × H cubic units. ஸோ வால்யூம் ஆஃப் அ க்யூபாய்ட் L × B × H cubic units. ஸோ இப்போ ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். க்யூபாய்ட் ஷேப்பில் நமக்கு இருக்கிறது மேட்ச் பாக்ஸ் அண்ட் எரேசர். நார்மலாக நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த எரேசர் எல்லாமே க்யூபாய்ட் ஷேப்பில் தான் இருக்கும். தென் பிரிக்ஸ், இது எல்லாமே வந்து ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் ஆஃப் க்யூபாய்ட் ஷேப். ஸோ நம்ம இன்றைக்கி 3D ஷேப்ஸில் பார்த்தது க்யூப் அண்ட் க்யூபாய்ட். க்யூப்னு பார்த்திங்கன்னா எல்லா சைடுமே ஈக்குவலாக இருக்கும், ஸ்கொயர் ஷேப்ஸில் இருக்கும். தென் அதுக்கு வேர்டிசஸ், ஃபேஸஸ், எட்ஜஸ் வந்து வேர்டிசஸ் வந்து 8, ஃபேஸஸ் வந்து 6 அண்ட் எட்ஜஸ் வந்து 12. LSA ஆஃப் அ க்யூபோட ஃபார்முலா ரொம்ப ஈஸி, 4A² ஸ்கொயர் யூனிட்ஸ். TSA ஆஃப் அ க்யூப்னா 6A² ஸ்கொயர் யூனிட்ஸ். வால்யூம் ஆஃப் அ க்யூப்னா A³ cubic யூனிட்ஸ். அதே மாதிரி க்யூபாய்டுன்னு பார்த்தீங்கன்னா ரெக்டாங்கிள் ஷேப்பில் ஃபார்ம் ஆகிருக்கும். இதோட வேர்டிசஸும் நமக்கு 8, ஃபேஸஸ் 6, எட்ஜஸ் 12. ஸோ LSA ஆஃப் அ க்யூபாய்டுன்னு பார்த்தோன்னா 2 × L + B × H ஸ்கொயர் யூனிட்ஸ். TSA ஆஃப் அ க்யூபாய்டுனா 2 × LB + BH + HL ஸ்கொயர் யூனிட்ஸ். வால்யூம் ஆஃப் அ க்யூபாய்டுனா L × B × H cubic யூனிட்ஸ். Lன்றது லென்த், Bன்றது பிரெத் அண்ட் Hன்றது ஹைட்டை ரெப்ரசென்ட் பண்ணும். ஸோ நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் இதே 3D ஷேப்ஸில் சிலிண்டர் பற்றி பார்க்கலாம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.